டிஎஸ்ஆர் டெய்லி சென்சேஷனல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்மள எந்த விஷயத்துல கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஃபயரா ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சேலத்துல ரொம்ப ஃபயரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். ஆமாங்க, இன்னைக்கு சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அந்த பிரச்சாரத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அப்படி அவர் என்ன பேசியிருக்காருன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அவர் ஸ்டார்டிங்ல என்ன பேசிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா வெளியே வா இப்படின்னு எல்லாரும் என்ன கூப்பிடுறீங்கல்ல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் எலெக்ஷன் டைம்ல வெளியே வர போறாங்கன்னு ரொம்பவே ஃபயரா பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயத்த பேசியிருக்காரு. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் என்னோட தாய்நாடு. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா விஜயும் வந்து எலெக்ஷன் டேட் அன்னைக்கு நிக்க போறாங்கன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு மக்களாகிய உங்ககிட்ட நான் நீதி கேட்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து மக்களுக்காக நீதி கேட்கணும்னு இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்தேன், ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்க போறேன், எனக்கு வந்து மக்களை பாக்குற உரிமை கிடையாதுன்னு பேசியிருக்காரு. SOP அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா இது விஜய் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, SOP அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான், ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்டுதான் ஒரு விஷயத்தையும் பண்ணணுமா, எனக்கு வந்து ஏன் மக்களை பாக்குறதுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு அவர் ரொம்பவே ஃபயரா பேசியிருக்காரு. இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து 5000 ரூபாய் உதவித்தொகையா வழங்கிட்டாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கு விஜய் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க காதுலயே விசில் ஊதுங்க, அவங்க செவிட்லயே விசில் ஊதி அனுப்புங்க, உங்க ஓட்டு யாருக்குன்னு சொல்லி ரொம்பவே பகிரங்கமா பேசியிருக்காரு. அதே மாதிரி அங்க இருக்க தொண்டர்கள் கிட்ட அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி எடுக்க வச்சிருக்காரு. அது என்ன வாக்குறுதி அப்படின்னா, எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கே. இந்த வாக்குறுதி அங்க இருக்கிற எல்லாருமே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடா வருது, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நிறைய கியூட்டான வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்ப இருக்கிற ஜென்சி கிட் வந்து இதை நீங்க கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பையன் போயிட்டு ஒரு அப்பா கிட்ட கேட்பான், அப்பா நீங்க டிவி கேக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கறான். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கண்டிப்பா இதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அரசியலே தெரியாது, அரசியல்ல எனக்கு அனுபவமே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா அதுக்கு என்னோட ரிப்ளை என்னன்னா, எனக்கு வந்து மத்தவங்கள மாதிரி அரசியல்ல கொள்ளையடிக்க தெரியாதுன்னு பேசியிருக்காரு. மத்த ஆட்சியில நடக்கிற மாதிரி கொள்ளையடிச்சுட்டு எனக்கு இருக்க தெரியாது, அதனால எனக்கு இவங்க இப்படி சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அடுத்தவங்களோட அட்ரஸ்ல ஆட்சி பண்ற இவங்க என்ன பத்தி பேசுறாங்க, அடுத்தவங்களோட அட்ரஸ்ல ஆட்சி பண்ற இவங்க என்ன மாதிரி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் 1% வாக்காவது எடுத்து காமிச்சிருங்க, அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கான்னு ரொம்பவே ஃபயரா பேசியிருக்காரு. அரசியல் களம் அப்படின்னாலே பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அண்ணா அவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அவங்க நிறைய கொள்கைகள் சொல்லிட்டு போனாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க சொன்ன கொள்கையை இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்றாங்களா? மத்த ஆட்சி மாதிரி எனக்கு கொள்ளையடிக்க தெரியவே தெரியாதுன்னு ரொம்பவே அழுத்தமா பேசியிருக்காரு. அவர் இந்த அளவுக்கு ஃபயரா பேசினாலுமே ஒரு சில விஷயத்த கலாச்சும் பேசியிருக்காரு. அது என்னன்னு நான் சொல்றேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒவ்வொருத்தங்க வீட்டு கதவியா தட்டி உங்க கனவு என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. 4.5 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப தேர்தல் வரப்போது இப்ப வந்து கேக்குறாங்கன்னு ரொம்பவே கலாச்சி பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு சில வரிகள் இருக்கும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானேன்றது ஆக்சுவல் வரிகள். ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலகல் பெருமானேன்னு மாத்திட்டாரு. இது அவர் கிண்டலா பேசின ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா பிரச்சாரத்துல இப்ப விஜய் அவர்கள் பேசும் போதெல்லாம் நிறைய விஷயத்த நகைச்சுவையாவும் பேசுறாரு. அதே மாதிரி ஏற்கனவே டிஎம்கேக்கு எதிராக ஒரு திருக்குறளையும் பேசியிருந்தாரு, அது பயங்கர வைரலாச்சு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இந்த ஆட்சியில நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த வரிகள் வச்சு அவர் பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த கட்சி பத்தி பேச மாட்டாரு, ஏன் இவர் அந்த கட்சி பத்தி பேச மாட்டாரு, ஒரே ஒரு கட்சியை மட்டும் ஏன் தாக்கி பேசுறாரு, அந்த கேள்விக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்ப இருக்கிற ஆட்சி யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் போட்டியே, 2 பேருக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. மக்களோட அடிப்படை தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை வரும், நான் கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா மக்களுக்கான பாதுகாப்புல இருந்து உங்க வீட்டுல ஒருத்தனா இருந்து கண்டிப்பா நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன்னு விஜய் அவர்கள் பேசி முடிச்சிருக்காங்க. கடைசியில எப்பயுமே சொல்ற மாதிரி கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ தமிழ்நாட்டுல தேர்தல் களம் 2025லயே சூடு பிடிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 2026 யாருக்கானதா இருக்கும், யார் அடுத்த முதல்வர்? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.